Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். I am Prem. ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா யூபிஐ டிரான்சாக்ஷனோட லிமிட்டு. ஸோ நம்மள நிறையா பேர் இன்றைக்கி ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் போன்ற பல தேர்ட் பார்ட்டிஸ் ஆப் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனால் இதில் எவ்வளோ லிமிட் இருக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அது முக்கியமாக நிறைய பேர் 1 lakh மேலேயோ இல்லை 2 lakhs மேலேயோ ஒரு பர்சன்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் டிக்ளைன் ஆகும். ஸோ இதனால் நிறைய பேர் பேங்க் மேலேயும் சரி தேர்ட் பார்ட்டிஸ் ஆப் அதாவது ஜிபே, ஃபோன்பே மேலே நிறைய கோவப்படுவீங்க. ஸோ இது எதனால் நடக்குது, ஏன் நடக்குதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ பொதுவாகவே தேர்ட் பார்ட்டிஸ் ஆப்க்கு என்பிசிஐ அதாவது நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அவங்க ஒரு ரூல்ஸ் செட் பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு பர்சன் 1 lakhக்குள்ளே தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதுக்கு மேலே அவங்க அலோவ் பண்ணுறதில்ல. சில பேங்க்ஸுக்கு இது வேரி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கனரா பேங்க்கில் நீங்கள் 25,000 தான் ஒரு நாளைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் யூபிஐ அப்ளிகேஷன் மூலியமா. அதே எஸ்பிஐ, அதுக்கப்புறம் மற்ற ப்ரைவேட் பேங்க், ஹெச்டிஎஃப்சி இந்த மாதிரி பேங்க்ஸ்லாம் நீங்கள் மோர் தென் 50,000 1 lakh வரை per டேக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அமௌண்ட் லிமிட்டேஷன் மட்டும் இல்லாமல் டிரான்சாக்ஷன் லிமிட்டேஷனும் அவங்களுக்கு வச்சுருக்காங்க. அதாவது ஒரு நாளைக்கு 20 வாட்டி தான் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அமௌண்ட்டு. ஸோ இந்த மாதிரி லிமிட் இந்த யூபிஐ பேமெண்ட் அதாவது தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனுக்கு இந்த என்பிசிஐன்னு சொல்லக்கூடிய நேஷனல் பேமெண்ட் ஆஃப் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஒரு ரூல்ஸ் வச்சிருக்கிறனால ஸோ டெய்லி ஒரு பர்சன் 1 lakhக்குள்ளே தான் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் ஜிபே, ஃபோன்பே மூலியமாக. இது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் மூலியமாக கவர்மெண்ட் இவ்வளோ தான் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் கேட்கலாம், அப்போ நாங்கள் மோர் தென் 2-3 lakhs மேலே அமௌண்ட் சென்ட் பண்ணணும், 5 lakhs 10 lakhs ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்கலாம். ஸோ அதுக்கு கண்டிப்பாக ஒவ்வொரு பேங்க்குக்கும் நெட் பேங்கிங்னு வச்சுருப்பாங்க. ஸோ நெட் பேங்கிங் மூலிமா ஆர்டிஜிஎஸ் அதாவது நெஃப்ட் அப்படி சொல்லக்கூடிய ட்ரான்ஸ்ஃபர் மூலிமா நீங்கள் நெட் பேங்கிங் மூலிமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக பேங்க்குக்கு தான் விசிட் பண்ணி நீங்கள் செக்லீஃப் வச்சு நீங்கள் 5 lakhs மேலே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஆனால் தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் மூலிமா நீங்கள் 1 lakh தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். கவர்மெண்ட் 1 lakh வரைக்கும் தான் ட்ரான்ஸ்ஃபர் அலோகேட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோ பாய்.